Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சிசி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சிசின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற கிளிப்பை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிசி மேக் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் மேக் பண்ணிடலாம். மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதரில் போயிட்டு ஆர்ஜிபி கலர் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு செகண்ட் ஜியில் இருக்கும் அது ஒய்யாக சேஞ்ச் பண்ணிட்டு தேர்ட் பியில் இருக்கும் அது ஜியாக அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸோட வேல்யூ ஒரு -5 வச்சுட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூ ஒரு +6 செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கலர் 1ல் ஒயிட்டு, கலர் 2ல் பிளாக் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் மோடு மல்டிப்ளைல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. ஓகே, இப்போ மறுபடியும் கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூ ஒரு 0.71 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு பிளரில் போயிட்டு ஷார்பன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்பனோட வேல்யூ ஒரு 0.30ல் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரேடியஸோட வேல்யூ ஒரு 2.2 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம ரெக்டாங்கிள் 1 ஷேப்பில் ஆட் பண்ணது எல்லாமே ஒரு வீடியோ ஒரு குவாலிட்டியான வீடியோவாக கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ளோ கலர் கொண்டு வரணும்னா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற அந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. பிளரில் போங்க. பிளரில் போயிட்டு காசியன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூ ஃபுல்லாக இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு கலர் டோஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பிரைட்னஸ். ஸோ அதோட வேல்யூ கரெக்டாக ஒரு 50ல் செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு 50ல் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேப்பை வீடியோவோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ நம்ம கொண்டு வந்தாச்சு. உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்டில் க்ரீனிஷாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கலராக சேஞ்ச் ஆகுது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சிசிலாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.